நம்ம விவேக்ஸ்ல சில் ஃபுல் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு ஏசி அல்லது டிவிக்கும் பீன் பேக் ஆர் ஸ்மார்ட் வாட்ச் இலவசம். 6000 ரூபாய் வரை எக்ஸ்சேஞ்ச், அஷ்யூர்ட் கேஷ்பேக்கும் உண்டு. வாங்க நம்ம விவேக்ஸின் சில் ஃபுல் சம்மருக்கு. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வரும் 18ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரியில் பல இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 17, 18 ஆகிய தேதிகளில் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும். லட்சத்தீவு, கேரளா மற்றும் அதனை ஒட்டிய அரபிக்கடல், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதற்கிடையே சென்னையின் புறநகர் பகுதிகளான பெருங்களத்தூர், வண்டலூர், குரோம்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்துள்ளது. மேலும் ஆவடி, திருநின்றவூர், திருமுல்லைவாயில் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரமாக பெய்த கனமழையினால் சாலைகளில் மழைநீர் ஆறாக ஓடியது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி, சேவூர், மலையாம்பட்டு ஆகிய பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பொழிந்துள்ளது. அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, அரிச்சல்முனை, முகுந்தராயர் சத்திரம் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் வழக்கத்தை விட காற்றின் வேகம் அதிகரித்து கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. நம்ம விவேக்ஸ்ல சில் ஃபுல் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு ஏசி அல்லது டிவிக்கும் பீன் பேக் ஆர் ஸ்மார்ட் வாட்ச் இலவசம். 6000 ரூபாய் வரை எக்ஸ்சேஞ்ச், அஷ்யூர்ட் கேஷ்பேக்கும் உண்டு. வாங்க நம்ம விவேக்ஸின் சில் ஃபுல் சம்மருக்கு.